OnePlus ஓட cloud level launchக்கு அப்புறம் நான் 11R காக ஆவலா காத்துட்டு இருந்தேங்க. Finally என் கையில பாக்ஸ் வந்துருச்சு. I'm going to unbox and first impressions இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த போனோட ஸ்பெக்ஸும் ஃபீச்சர்ஸும் பார்த்ததுக்கு அப்புறம் OnePlus ஏன்டா OnePlus 11 லான்ச் பண்ணுச்சு அப்படின்னு தோணுதுங்க. பட் let's quickly do the unboxing. இதான் first time எங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா என் பேர் யஷா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? உண்மை சொல்லணும், அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்காது. ஏன்னா சேம் ரெட் பாக்ஸ் OnePlus 11ல கிடைச்ச பாக்ஸ் அதே உங்களுக்கு OnePlus 11Rலையும் கிடைக்குங்க. when you open the lid, never settle பண்ணதுக்கு அப்புறம் இப்போ never settle பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணுது. because good specs. உள்ள என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சில பல pamphlets, அப்புறம் நல்ல குவாலிட்டி TPU கேஸ். ஃபோன் எடுப்போம், திறப்போம். நோ வெயிட், ஆஸ் யூஷுவல் வேற என்ன இருக்கு உள்ளுக்குள்ள பாக்ஸ்க்குள்ள அதெல்லாம் பார்த்துடலாம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் 100 வாட் சார்ஜிங் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க ஃபார் லெஸ் பிரைஸ். அப்புறம் ஒரு டைப் ஏ டு டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஏய் அப்படியே OnePlus 11 காப்பி அடிச்சு வச்சிருக்க மாதிரி இருக்குங்க. காட்டுடா OnePlus 11 சைடு பை சைடு. டிஃபரன்ஸ் சொல்ல முடியுதா உங்களால? OnePlus 11R, OnePlus 11. ரமேஷ், சுரேஷ். ரமேஷ், சுரேஷ். இப்போ OnePlus 11R ஓட இன்ஹேண்ட் ஃபீல் பாத்தீங்கன்னா அதே OnePlus 11 மாதிரியே இருக்குங்க. வெரி நைஸ். Black கலர்ல இருக்கு, ஷிமரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதனால இன்ஹேண்ட் ஃபீல்ல வந்து ஓரளவு நல்லதா இருக்குங்க. அப்புறம் OnePlus 11Rல வேற ஒரு சில்வர் கலர் இருக்கு, OnePlus 11ல கிரீன் கலர் இருக்கு. இப்போ இந்த டிசைனை கம்பேர் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா லெட்ஸ் டேக் a look at the weight. ஓகே, 205 grams. Actually 205 grams மாதிரி இல்லவே இல்லைங்க வெயிட். இட் ஃபீல்ஸ் லைக் அண்டர் 200 grams. அவ்வளோ நல்லா வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ரெண்டு ஃபோன்ஸ்லயும் உங்களுக்கு கிளாஸ் பேக் கிடைக்கும். Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் பின்னாடி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சர்க்குலர் கேமரா கட் அவுட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டேபிள்ல வச்சீங்கன்னா நிறைய டேபிள் வாபிள் கண்டிப்பா இருக்குங்க. ஆனா கேமரா கட் அவுட்குள்ள உத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு OnePlus 11ல Hasselblad பிராண்டிங் தெரியும், இதுல இல்லங்க. அப்புறம் கீழ வந்து உங்களுக்கு டைப் சி போர்ட் கிடைச்சிடும். ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்கு, அப்புறம் சிம் கார்டு ட்ரே இருக்கு. சிம் கார்டு ட்ரே வந்து டுவல் நானோ சிம் கார்டு தான் நினைக்கிறேன். செக் பண்ணி பார்த்துடலாம். Yep, I was right. SD கார்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்ப அதிகங்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். அப்புறம் ரைட் சைடில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் சைடில் வால்யூம் ராக்கர் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க, அலர்ட் ஸ்லைடருங்க. OnePlus 11R வந்து ப்ரைஸ் குறவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அலர்ட் ஸ்லைடர் கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் அ வெரி குட் திங். இப்போ ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபோன்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா OnePlus 11Rல உங்களுக்கு இன்ஃப்ராரெட் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. OnePlus 11 doesn't have it. இப்போ OnePlus 11 வந்து ப்ரைஸ் அதிகம் இல்லை, 57,000 rupees. இதில் ஐபி ரேட்டிங் இருந்திருக்கணும். ஐபி ரேட்டிங் இல்லை, வயர்லெஸ் சார்ஜிங் இல்லை. அதே விஷயத்தில் 40,000 OnePlus 11 ஐபி ரேட்டிங் அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங் இல்லை. பட் இந்த ப்ரைஸுக்கு இட்ஸ் ஓகேங்க. ஆனால் OnePlus 11 உங்களுக்கு டிராகன் ட்ரெயில் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. OnePlus 11 கார்னிங் உள்ள கிளாஸ் விக்டஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ கார்னிங் வந்து ஒரு தெரிஞ்ச பிராண்டு, நிறைய பேருக்கு தெரிஞ்ச பிராண்டு. ஸோ விக்டஸ் இஸ் மோர் பெட்டர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். ஓவரால் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ 11 விஷயம் என்னன்னா உள்ள உங்களுக்கு Snapdragon 8+ Gen 1 கொடுத்துருக்காங்க. இந்த 8+ Gen 1 உண்மையாக சொல்லணும்னா வெறும் 6 மாசம் பழைய ப்ராசஸர் தாங்க. இட்ஸ் ஸ்டில் வெரி வெரி பவர்ஃபுல். இன்ஃபேக்ட் AnTuTu ஸ்கோர் நாங்கள் பார்த்தப்போ 1 மில்லியன் மேலே எங்களுக்கு AnTuTu ஸ்கோர் கிடைச்சது. Geekbench ஸ்கோரும் சூப்பராக இருந்தது. கால் ஆஃப் டியூட்டி கூட நீங்கள் 90 FPS விளாடலாங்க. ஒரே விஷயம் என்னன்னா 8 Gen 2 OnePlus 11ல உங்களுக்கு ரே ட்ரேசிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரே ட்ரேசிங் கேம்ஸ் இப்போ இந்தியாவில் இல்லை, வேர்ல்ட்லேயே அவைலபிள் இல்லை. ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் தட்? அப்படி நீங்கள் நிறைய கேம்ஸ் விளாடுறது இல்லைன்னா தென் ரெகுலர் யூசேஜில் OnePlus 11 and 11R வந்து ரெண்டுமே சூப்பர் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கு. ஒரு டிஃபரன்ஸ் கூட உங்களுக்கு வந்து டெய்லி யூசேஜில் கண்டிப்பாக தெரியாதுங்க. ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு Oxygen OS 13 with Android 13 கிடைக்கும் ரெண்டு ஃபோன்ஸ்லயுமே. ஸோ Oxygen OS 13 with Android 13 வந்து சேம் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. கிளீன், ப்ளோட் ஃப்ரீ, சூப்பர் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க. இப்போ OnePlus 11ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேம் வந்து LPDDR5X ரேம், ஸ்டோரேஜ் டைப் UFS 3.1 கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் நீங்க OnePlus 11ஓட பேஸ் வேரியன்ட் வாங்குனீங்கன்னா அதுல கூட உங்களுக்கு UFS 3.1 ஸ்டோரேஜ் தான் கிடைக்குங்க. UFS 4.0 ஸ்டோரேஜ் இருக்குல்ல, அது உங்களுக்கு ஹையர் வேரியன்ட்ல தாங்க கிடைக்கும். இதுல ஹையர் வேரியன்ட் வந்து 16/256 GB உங்களுக்கு கிடைக்கும். பேஸ் வந்து 8128. OnePlus 11ல இருக்க அட்வான்டேஜ் என்னன்னா OnePlus 11ல உங்களுக்கு 4 years of software updates plus 5 years of security updates கொடுக்குறாங்க. இதுல உங்களுக்கு 3+4 தான் கொடுப்பாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன, ரெண்டு ஃபோன்ஸ்லயுமே உங்களுக்கு சேம் பேட்டரி சைஸும் கிடைக்குங்க. 5000 mAh. 0 to 100 கூட சேம் சார்ஜ் தான். 100 வாட் சார்ஜிங் வச்சு 0 to 100 வந்து 25 மினிட்ஸ்ல நீங்க பண்ணிடலாங்க. சிம்பிள். ஆனா AG2 ஓட பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டரா இருக்கும் 8+ Gen 1 அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் பவர் எஃபிஷியன்சி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் டெஸ்ட் பண்ணல இது வரைக்கும் OnePlus 11R எக்ஸ்டென்சிவ்லி. டெஸ்ட் பண்ற ரிவ்யூல சொல்றேன் உங்களுக்கு OnePlus 11R ஓட பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்னு. இப்போ டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா ஸ்லைட்லி பிகர் உங்களுக்கு 6.74 inch டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க OnePlus 11Rல. AMOLED டிஸ்ப்ளே தான். 120 Hz refresh rate கொடுத்திருக்காங்க. ஆனா OnePlus 11 மாதிரி உங்களுக்கு LTPO பேனல் கிடையாது. அப்படினா 1 Hz to
120 Hz ரிஃப்ரெஷ் பண்ணாது. ஆனா வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்கனால 40 Hz 60 Hz 90 Hz 120 Hz அது வந்து சிச்சுவேஷன் பொறுத்தபடி அது சேஞ்ச் பண்ணிக்கும். ஆனா OnePlus 11ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டால்பி விஷன் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. OnePlus 11 உங்களுக்கு டால்பி விஷன் சப்போர்ட் கிடைக்காது. only HDR10 சப்போர்ட் தான் கிடைக்கும். அப்புறம் டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1450 nits of peak brightness கொடுத்திருக்காங்க OnePlus 11 but that is only when you're watching HDR videosங்க. ரெகுலர் யூசேஜ்ல வந்து அவ்வளவு ஹை பிரைட்னஸ் கிடைக்காது. இன்ஃபேக்ட் ரெகுலர் யூசேஜ்ல பாத்தீங்கன்னா OnePlus 11 கொஞ்சம் ஸ்லைட்லி பிரைட்டரா இருக்குங்க. கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5G சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் dual 5G சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. 11 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அப்புறம் Wi-Fi 6 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. Bluetooth 5.3 also is there. NFC-யும் இருக்குங்க. அப்புறம் infrared blaster சொன்ன மாதிரி அது கூட இருக்கு. So connectivity wise that's not a problem either. Finally கேமராஸை பத்தி பேசுவோம். இதுல Hasselblad branding இல்லதான் கரெக்ட். பட் பிரைமரி சென்சர் இருக்குல்ல சேம் OnePlus 11ல இருக்கிற IMX 890 தாங்க. சோ நான் சைட் பை சைட் டெஸ்ட் பண்ண போது எனக்கு சுத்தமா டீடைல்ஸ்ல டிஃபரன்ஸே தெரியல. ரெண்டுமே அதே அளவு சேம் டீடைல்ஸ் கேப்சர் பண்ணுதுங்க. ஆமா கொஞ்சம் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷூட் பண்ணும்போது ஸ்கின் டோன்ஸ் கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃபரெண்டா இருக்கு. OnePlus 11 பாத்தீங்கன்னா ரொம்ப வார்மா இருக்கு. OnePlus 11R பாத்தீங்கன்னா ரெட் பண்ணிருது ஃபேஸ். அதான் ஒரு டிஃபரன்ஸ் சொல்லியே. நீங்க பாருங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சைட் பை சைட் நீங்க சொல்லுங்க. OnePlus 11 செகண்டரி கேமரா பாத்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்திருக்கனால 11 48 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கம்பேரிசன்ல அந்த அல்ட்ரா வைட் ஷார்ப்பரா இருக்கு. ஃபைனலி உங்களுக்கு 11ல வந்து டெலிஃபோட்டோ கொடுத்திருக்கனால அது ஒரு டிஃபரன்ஸ். 11ல டெலிஃபோட்டோ கிடைக்காது உங்களுக்கு. சோ யூ கெட் a 2MP மேக்ரோ கேமரா which is okay பட் டெலிஃபோட்டோ இருந்தா நல்லா இருந்திருக்குங்க. வீடியோ ரெக்கார்டிங் 4K 60 fps நீங்க பண்ணிக்கலாம் நோ ப்ராப்ளம். பட் 8K சப்போர்ட் கொடுக்காதது கொஞ்சம் வியர்டா தோணுச்சு எனக்கு. ஏன்னா 8K வந்து 8+ Gen 1 சப்போர்ட் பண்ணுது. so I don't know why this is not available. லோ லைட்ல கூட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு பிரைமரி கேமரா வச்சு பாத்தீங்கன்னா சிமிலரா தான் இருக்குங்க. நான் என்ன பண்றேன்னா G டிரைவ்ல பிக்சர்ஸ் அப்லோட் பண்ணிட்டு லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிடுறேன். நீங்க போய் பாருங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் 40,000 கொடுத்து காம்ப்ரமைசஸ் ரொம்ப கம்மிங்க OnePlus 11 கம்பேர்ட் டு OnePlus 11. இப்போ OnePlus 11 ஏன் இவ்ளோ 17,000 ரூபாய் அதிகம் பேஸ் வேரியன்ட் 57,000 கம்பேர்ட் டு 40,000 அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து பிராண்ட் பார்ட்னர்ஷிப்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா OnePlus 11 Hasselblad பார்ட்னர்ஷிப்க்கு காசு கொடுக்கணும், கார்னிங்க்கு Gorilla Glassக்காக காசு கொடுக்கணும், டால்பிக்கு டால்பி விஷனுக்காக காசு கொடுக்கணும். so therefore it is more expensiveங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனா OnePlus 11 அதெல்லாம் இல்லாததுனால காஸ்ட் கம்மியா போட்டு 8+ Gen 1 இருக்கிறதுலயே மோஸ்ட் அஃபோர்டபிள் 8+ Gen 1 ஃபோன் கிரியேட் பண்ணிருக்காங்க. யாராச்சும் என்கிட்ட கேட்டா OnePlus 11 வாங்கணுமா 11R வாங்கணுமா எனக்கு கண்டிப்பா 11Rன்னு சொல்ல தோணும். பட் I will do a full review and comparison before saying that. so அதுக்காக நீங்க வெயிட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா டக்குனு டெக் போடுங்க. கிளிக் Trakin Tech தமிழ்.